2021 ஆட்சி மாற்றம் வேண்டும். அதிமுக ஆட்சியில் எதுவுமே பாதுகாப்பா இல்லை, மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, அதனால மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, அதனால எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அமர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டா மிகப்பெரிய கேலி கூத்தா இருக்கு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சர் தலைமையிலையும் இப்படி ஒரு மோசமான ஆட்சியே இல்லை. குறிப்பாக ஐயா கலைஞர் ஆட்சியில கூட இவ்வளவு மோசமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களும் கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுலையும் வன்முறைகள், கொலைகள், குற்றங்கள் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுலையும் ஸ்டாலின் அரசுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் பொதுமக்கள் மத்தியிலே நிலவி இருக்கு. இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா தமிழ்நாடு வட மாநிலங்களை விட மோசமான மாநிலமா மாறிடும் அப்படின்ற அச்சுறுத்தல் பொதுமக்கள் எல்லாரும் மனசுமே ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. பொதுவாக முன்னாடிலாம் நியூஸ் பேப்பரை திறந்தாலோ இல்லை நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலோ ஏதாவது ஒரு 4 கெட்ட செய்தி வரும், ஒரு 400 நல்ல செய்தி வரும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400மே கெட்ட செய்தியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே இருக்குது. நீங்கள் எப்போ எந்த நியூஸ் போனாலுமே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு ஒன்று போட்டால் ஒன்று கொலை சம்பவமாக இருக்குது, இல்லை பாலியல் வன்கொடுமை, இந்த 2 தவிர்த்து வேற நியூஸே இல்லை. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் அரங்கேற்றி இருக்கு. 2021 25க்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள் ஆகட்டும், காவல்துறையை வச்சு இல்ல பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா ஒரு பாலியல் வன்கொடுமை ஆகட்டும், இல்ல கொலை குற்றங்களாகட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. காவல்துறை அப்படின்றது பொதுவாக எப்போ இருக்கணும், எதுக்கு இருக்கணும் அப்படின்றத பார்த்தா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அதை தடுக்கிற வேலையை காவல்துறை செய்யணும். குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை போய் தேடி பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை பெற்றுத்தரணும் அப்படின்றது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்காது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றம் 2021 ஏன் வந்துச்சு? இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஐயா ஸ்டாலின் எப்படி முதலமைச்சரானாரு? மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சாங்க, எப்படியாவது இந்த அரசு நமக்கு நல்லது பண்ணும், நமக்கு மிகப்பெரிய ஒரு வறுமை பின்னணியிலிருந்து மாற்றி நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்தும், நமக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்கலாம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாப்பால இருந்து பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பா இல்லை. அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. நீங்க நியூஸை திறந்து பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் கொலை சம்பவங்கள் தான். அதை ரொம்ப ஒரு தீம் மியூசிக் கூட போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இப்போ ஒரு கொலை சம்பவம் அரங்கேறிச்சு அப்படின்னு. ஏன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டு சேனல்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பிசினஸா மாறிடுச்சு. மக்கள் இது எல்லாத்தையும் ரசிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா மக்கள் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அரசாங்கத்துக்கு பொறுப்பு என்ன? காவல்துறை வச்சிருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் பாக்குறாருல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது அப்படின்றத. இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ண முடியல. கேட்டா அதுக்கு பின்னாடி 1000 அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட இன்னமும் டிஜிபி நியமனம் செய்யப்படல. திருச்சி மாநகரத்துல ஒரு காவல்துறை குடியிருப்புக்குள்ள புகுந்து ஒருத்தர் வெட்டி சாய்க்குது ஒரு கும்பல். அப்ப நாடு எதை நோக்கி பயணம் பண்ணுது? இது போக போக அப்படி எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை கொடுக்கும்? ஏன் காவல்துறைனா எப்பயுமே ஒரு மரியாதை பயமும் இருக்கு. காவல்துறை மேல கை வச்சாலோ இல்ல காவல்துறை கண் முன்னாடி குற்றங்கள் செஞ்சாலோ கடுமையான தண்டனை நடக்கும், நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பயம் எல்லாம் உடஞ்சு இன்னைக்கு குற்றச்சம்பவங்கள் நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை பண்றவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய பலசாலி போல இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஐயா முதலமைச்சரை குறை சொன்னா எப்படிங்க? அவர் என்னங்க பண்ணுவாரு? நீங்க தானே ஐயா பொறுப்பேற்றீங்க. எது நடந்தாலும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு நீங்க தானே சொல்லி ஏத்திருக்கீங்க. அப்ப எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது ஒரு அரசின் வீழ்ச்சி தானே இது. நீங்க ஒரு இடம் 2 இடம்னா பரவாயில்ல, எப்பயோ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. எப்பயாவது ஒரு தடவை ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா பொதுமக்கள் அதை கடந்து போக முடியும். சரிங்க, ஒரு விபத்தா நடக்குது, இல்ல வேற ஏதோ விஷயத்துல நடக்குதுன்னு அந்த மாதிரி தான் பலமுறை சொல்லியிருக்கிறோம். போதை கலாச்சாரத்தினால தான் எல்லா கொலை குற்றங்களும் சம்பவங்களும் அரங்கேறுது. அந்த போதை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிச்சிட்டாலே இங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க எடுத்து நியூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் நடந்த பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றங்கள் எல்லா சம்பவங்களுக்கும் பின்னாடி போதைன்ற பொருள் தான் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கோம். அப்ப அந்த கருமத்தை கவர்மெண்ட் நிறுத்தணும்ல. இப்போ போதை கலாச்சாரத்தை நிறுத்திட்டாலோ இல்லை போதையை ஒழிச்சிட்டாலோ இந்த மாதிரி சாராயங்கள் இது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா நாடு சரியாயிருமா அப்படின்னு கேட்டா நாடு சரியாகுமான்னு தெரியாது. ஆனா நாடு சரியான பாதையில போறதுக்கு முயற்சி பண்ணும்ல. இது யாருமே யோசிக்கிறது இல்லை. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, உங்க தந்தையாருக்கு பின்னாடி நீங்க முதன்முறையா முதலமைச்சரா ஒரு பொறுப்பேற்றிருக்கீங்க. அப்ப மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தேடி அவங்களே வாக்களிக்க போறாங்க. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கிறத விட்டுட்டு நம்ம 4 ஆண்டு ஆட்சி சாதனை என்னன்றதை போய் வீடு வீட போய் சொல்லுங்கன்னு வீடு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. வீடு நீங்க அனுப்புறீங்க, ஆனா சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. யாருமே ஒரு குரல் கொடுக்கறது இல்லை. எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க, எங்க முதலமைச்சர் இதை செஞ்சாரு, துணை முதலமைச்சர் இதை செஞ்சாரு. இதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க தனி மனித துதிப்பாடுவதை விட்டுட்டு நல்ல தத்துவத்தை கொண்டு நிறுத்துங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசு எங்களுடைய அரசு தான் அப்படின்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு ஆட்சி செய்யணும். அப்பதான் அந்த அரசு ஒரு நல்ல அரசு அப்படின்னு மக்கள் உங்களை விரும்பும் முதல்வரை ஏற்றுக்கொள்ள போறாங்க. நீங்க விளம்பரமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. காமராஜர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருந்தாரா? இல்ல காமராஜர் உங்களை வீடு வீடா தேடி போய் நம்ம சாதனைகளை விளக்குங்கன்னு சொன்னாரா? ஏன் அவர் நல்ல ஆட்சி செஞ்சாரு. அந்த நல்லாட்சி செஞ்ச காமராஜரே தோக்கடிச்ச மண்ணு தான் இது. அப்ப நீங்களாம் ஏமாத்துறவங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இரவு 11 மணிக்கு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கற்பழிக்கிறான்.
அந்த குற்றவாளிகளை பிடிச்சி நீங்க சுட்டிங்க முட்டிக்கு கீழே. இப்ப அந்த நியூஸ் அமர்ந்துருச்சு. இது போல ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. ஒவ்வொரு நாள் 2 நாள் பரபரப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு எண்டே இல்லாம போய்கிட்டே தானே இருக்கு. 21ல இருந்து 25க்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. 1 2 எத்தனை கொலை குற்றங்கள், எத்தனை கற்பழிகள், எத்தனை பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், இது எல்லாத்துக்குமே நீங்க தானே சொன்னீங்க கடுமையான சட்டம் இயற்றப்படும், பெண்கள் மீது கை வைத்தாலே நாங்கள் தூக்கி விடுவோம் அப்படிலாம் சொன்னீங்க. அந்த சட்டம் இப்ப என்னாச்சு? அதே போல நீங்க சொல்லுங்க, இன்னொரு சட்டத்தை ஏற்றுங்க, கொலை குற்றங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் நடுங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை போடுங்க, ஆக்ஷன் எடுங்க. தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியே இல்லை, ஒரு ஆக்டிவான பெர்மனண்டான டிஜிபி இல்லை. என்ன காரணம்? அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆட்சி எப்படி தக்க வைக்கணும், அடுத்து நம்ம எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இப்படியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு நீங்க போனாலும் சரி, மக்கள் உங்களை அப்படி கருவேப்பிலையை தூக்கிற மாதிரி கிள்ளி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதை மனசுல வச்சுட்டு நீங்க எல்லாருமே வேலை செய்யுங்க. உங்க இடத்துல மக்கள் யாருமே கெஞ்சல, நீங்க தான் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் எங்களை பாதுகாக்க முடியும், நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் வருவோம், வந்தால் இதை செய்வோம், வந்தால் அதை செய்வோம், அதை தருவோம், இதை தருவோம் சொல்லி கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லி ஏமாற்றி மக்கள் இடத்துல ஓட்ட பெற்றீங்க. ஆனால் அப்படி உங்களை நம்பி வாக்களித்து உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு நன்றி கடனை இருக்கிற விதமாக கூட இனிமேல் ஒரு உயிரும் பலியாகாது, இனிமேல் எந்த விதமான பாலியல் துன்பங்களும் இங்கே நடக்காது அப்படின்ற ஒரு பொறுப்பேற்று அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் உண்மையிலேயே மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராகவாவது நீங்கள் இருக்க முடியும். நீங்க முதல்வராகிறதெல்லாம் ரெண்டாவது, நீங்க நல்ல முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு நீங்க வேலை செய்ய. 2011 உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறோம். எப்படி 2006ல இருந்து 2011 வரைக்கும் மக்கள் துன்பப்பட்டாங்களோ அதை விட கொடுமையான துன்பம் இப்ப நடந்துட்டு இருக்கு. வரலாறு சொல்லுது, திமுக ஆட்சினாலே பொதுவாகவே இந்த ரவுடிசம், வன்முறை கலாச்சாரம், கொலை குற்றங்கள் இது எல்லாமே அதிகமாக நடக்கும் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே இருக்காது, என்னோட ஆட்சி வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு பதவி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 2021. அதே போல அவரோட அமைச்சர்களை கூப்பிட்டு உடனடியாக மீட்டிங் போட்டாரு. அப்பயும் சொன்னாரு, நீங்க ஏதாவது சின்ன தவறு செஞ்சா கூட நான் யோசிக்கவே மாட்டேன், நான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய திமுக ஆட்சி போல இது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால நீங்க ஏதாவது கடுகளவு தவறு செஞ்சா கூட உங்களை வந்து பதவியிலிருந்து நான் நீக்கிடுவேன், இப்படி எல்லாம் பேசின ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு சட்டம் ஒழுங்குனா என்னன்னு அவரே யோசிக்கிற அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை அப்படின்னா நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இப்படி எண்ணற்ற விஷயங்கள், குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, இது வந்து வட மாநிலமா இல்லை வந்து தென் மாநிலமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம்னு வடநாட்டில் எல்லாமே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஆனால் சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே வட மாநிலம் எவ்வளவோ பரவாயில்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. நான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டுறேன், இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த போதை கலாச்சாரம் தான். எப்போ இந்த போதை கலாச்சாரத்தை இந்த அரசே வந்து விற்கிறத நிறுத்துதோ, இதுக்கு ஒரு தடை சட்டத்தை போடுதோ, அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் குற்றங்களும் குறைய போவதில்லை. இல்லையா, தண்டனைகள் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற குற்றங்கள் நடக்காது. நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இங்கே தண்டனைகளும் இல்லை. ஒருத்தர் கொலை பண்ணாலோ இல்லை ஏதாவது குற்றம் பண்ணாலோ அதிகபட்சம் 48 நாளில் வெளியில் வந்துட முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சுக்கான்னு தெரியுது, அவர் மேலே இன்னும் நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு டைம் கொடுக்கணும்? அவர் வந்து குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஆனால் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த குற்றத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ கோவை மாணவி வழக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தவறு நடந்துச்சு, தெரிஞ்சுது, அந்த 2 பேரும் அந்த மாணவி அடையாளம் காட்டுறாங்க, இவங்க 2 பேர் தான் அப்படின்னு. ஆனாலும் அவங்க எதுவுமே பண்ணல, முட்டிக்கு கீழே சுட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்கு? ஜாலியாக ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தண்டனைகளை கடுமையாக கொடுங்க, உடனடியாக கொடுங்க. எத்தனையோ விஷயத்துக்கு கவர்மெண்ட் அப்பீல் போகுதுல கோர்ட்டில், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி குற்றவாளிகளை தப்பிக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அப்பீல் போங்க, தண்டனைக்கு கேளுங்க, நீங்கள் சொல்லுங்க, உடனடியாக விசாரிக்க வேண்டும், அப்பீல் போங்க. அதை விட்டுட்டு மக்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் எங்க சாதனைகள் நாங்கள் சொல்ல போறோம், நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் நீங்க சொல்ல வேண்டாங்க ஐயா. நீங்க செஞ்சது எல்லாமே மக்களுக்கு தெரியும். நீங்க நல்லது செஞ்சீங்கனாலும் தெரியும், கெட்டது செஞ்சீங்கனாலும் தெரியும். விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் உங்களோட சாதனைகள் இருக்கு, மீதி முழுக்க வேதனைகள் தான் இருக்கு. ஒரு முதலமைச்சராக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நான் கச்சிதமாக செய்து முடிப்பேன் அப்படின்னு மக்கள் இடத்துல ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.